யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு. பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும். ஏங்க பயம் வருது? எல்லாத்துலேயும் வரும். பயம் என்பது நம்ம இடத்திலிருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்சத்துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர். அருணகிரிநாத சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம், நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு. அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துட போது? வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல. தெரியாம தான் முருகான்னு கீழே விழுந்தார். அவர் முருகான்னு ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார்? ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார், அருணகிரி நீ உலகமுய்ய திருப்புகழை பாடுன்னார். பாடு அப்படின்னு அவர் பாடில்ல. பாடுன்னு சொன்னார். என்ன போய் பாடுங்கிறியே, எனக்கு என்ன சுவாமி தெரியும்? ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை. சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன். மழை பெஞ்சா கூட வாதியார் வீடுனா நுழைய மாட்டேன். ஒன்றும் அறியாத மூடன் என்ன பாடன்னர். அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார். அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கட்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரை 30 முவர்க்கத்தமரரம் அடிப்பேன 10 தலை தத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பத மைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுகொடு கழுகாடு அதிக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு கூகு குக்கு கூகு குத்திப்புதை புக்கப்பிடி என முது கூகை கொட்புச்சழ நட்பச்ச உணரை வெட்டிப்பலியிட்டு குலகரி குத்துப்பொட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்கின்ற ஞானத்தமிழை பாடி அருளினார். அவர் பாடி அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம். யமனை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் ஒரு பயம். அவர் முருகன்ட்டே சொன்னார், முருகா நான் யாருக்கும் அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமை எப்போ தருவேன்? யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில் ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவையில் தோன்றும். யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் பொன். நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான். முருகனே வர்ற அளவுக்கு நாங்கள் என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார், கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். வேல் என்பது ஒரு ஆயுதம். அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல, ஞானத்தின் அடையாளம். முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன். இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வயானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது. வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம். ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம். மேற்பகுதி கூராக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் இப்படி கையை பார்க்கலாம். இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இந்த கையை பாருங்க, மேல் பகுதி கூராக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் சொல்றார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னர். அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்துவிட்டோமேயானால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக, பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக. அது 2 in 1.
இந்த 2 in 1 2 in 1லாம் நம்ம ஏதோ இப்பதான் சொல்றோம்னு நினைக்கிறீங்க. முருகன் அப்பவே 2 in 1 வச்சிருந்தார். இப்போ இங்க பாரு, உனக்கு பிரச்சனைன்னு வருதா, என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும். உனக்கு பயம் வருதா, உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்து கொள்ளும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது. அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்தார். அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது. வேல் வகுப்பு எவ்வளவு அழகா, எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்புண்டு. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லி இருப்பார். நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. படிக்க தெரியலன்னா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும். அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம்.